உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்னுடைய இன்றைய பதிவில் நான் இந்தியில் எழுதிய சர்வ விஷ்ணுமயம் என்ற கதையை பற்றிய தமிழாக்கத்தை நான் பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவை வாசகர்கள் மிகவும் நிறைய வாசகர்கள் பார்த்தார்கள். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. அந்த பதிவில் நான் எல்லாவர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற வள்ளல் பெருமானுடைய கருத்தை என்னுடைய பாணியிலே என்னால் நான் அறிந்த வரையிலே என் சிற்றறிவு எட்டிய வரையிலே விவரித்திருந்தேன். இதுபோல் இன்றைய பதிவில் நான் எழுதிய இன்னொரு கதை, இந்தியில் எழுதிய கதை. அந்த கதையின் தலைப்பு தஸ்வீரிய கருவி. தஸ்வீரிய கருவி என்றால் வறுமையின் ஓவியம் என்ற பொருள். இந்த கதை செல்வந்தர்கள் வறுமையை எப்படி பார்க்கிறார்கள் அதை பற்றிய கதை. ஒரு குடும்பம், அதில் ஒரு செல்வந்தர், அவர் மனைவி, அவர் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த செல்வந்தருடைய மனைவி கலைப்பிரியர். அவர் ஆர்ட் கேலரிக்கு அவ்வப்போது செல்வார். அங்கு கிடைக்கின்ற ஓவியங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைப்பது அவர் பழக்கம். அப்போது ஒரு நாள் இருவரும் பேசிக்கொள்கையில் செல்வந்தரிடம் மனைவி கூறுகிறார், நேற்று ஆர்ட் கேலரி போயிட்டு ஒரு அருமையான ஓவியம் ஒன்று பார்த்தேன். அது 20,000 பெரிய விலை என்று யாரும் வாங்காமல் சென்று விட்டார்கள். என்னிடம் அந்த நேரத்தில் பணம் இல்லை, அதனால் நானும் வாங்க முடியாமல் வந்துவிட்டேன் என்று கூறுகிறார். அதை கேட்ட செல்வந்தர், அவ்வளோதானே, வா போவோம், நான் போய் அந்த பெயிண்டிங்கை வாங்கி வருவோம் என்று தன்னுடைய செல்வ வளத்தை காண்பித்து மனைவியை திருப்திப்படுத்துமாக இருவரும் ஆர்ட் கேலரிக்கு செல்கிறார்கள். ஆர்ட் கேலரிக்கு சென்று அந்த ஓவியத்தை வாங்கி கொள்கிறார்கள். திரும்பி வரும்போது அந்த செல்வந்தரின் மனைவியானவர் அந்த ஓவியத்தை சிலாகித்து பேசுகிறார். என்ன அருமையான ஓவியம்! அந்த தாய் பசியின் கொடுமையால் கீழே படுத்து கிடக்கிறார். பக்கத்திலே குழந்தை அழுகிறது. தாயின் கண்களிலே குழந்தைக்கு உணவு ஊட்ட முடியவில்லையே என்ற ஆதங்கம் வெளிப்படுகிறது. அந்த ஆதங்கத்தை ஓவியர் எவ்வளோ அருமையாக வெளியிட்டிருக்கிறார் என்று சிலாகித்து வருகிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த செல்வந்தர், சரி, ஓவியம் வாங்கிவிட்டார், அடுத்தது என்ன செய்யலாம் என்று தன்னுடைய மனைவியிடம் வினவுகிறார். அதற்கு செல்வந்தரின் மனைவி, இன்று வேலைக்காரி வேறு வரவில்லை, உணவுக்காக வேண்டி நாம் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு குழந்தைகளுக்கு உணவு வாங்கி செல்வோம் என்று கூறுகிறார். இவ்வாறாக இருக்கையில் அவர்கள் போகும் பாதையிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. செல்வந்தரின் மனைவி டிரைவரை அனுப்பி என்னவென்று பார்த்து வர சொல்கிறார். டிரைவர் அங்கே சென்று பார்க்கையிலே ஓவியத்தில் இருந்தபடியே ஒரு பெண் மயக்க நிலையில் இருக்கிறார். ஒரு குழந்தை அழுதுபடி இருக்கிறது. சுற்றிலுள்ளவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் எவருக்கும் எதுவும் உதவி செய்ய மனம் வரவில்லை. அப்போது அவர் அந்த டிரைவர் பக்கத்தில் இருந்தோட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுகிறார். திரும்ப வந்து இதை அந்த செல்வந்தரின் மனைவியிடம் கூறுகிறார். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ செல்வந்தரின் மனைவி, இதுவா, இது 1000 பேர்கள் 1,00,000 பேர்கள் தினமும் பசியால் சாகிறார்கள், அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டு அவர்கள் ஹோட்டலுக்கு செல்கிறார்கள். நன்றாக உணவு அருந்திவிட்டு பிள்ளைகளுக்கும் உணவு அருந்தி வீட்டுக்கு திரும்புகிறார்கள். இப்படியாக இருக்கையில் வீட்டுக்கு வந்தவுடன் செல்வந்தரும் அவர் மனைவி அந்த ஓவியத்தை எங்கு மாட்டுவது என்று ஒரு பரஸ்பரம் பேசிக்கொள்கிறார்கள். நண்பர்களே, காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், சான்றோர்கள் நமக்கு அன்பையும் கருணையும் போதித்தார்கள். அன்பே சிவம் என்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். மற்றும் ஒரு இடத்தில் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே என்று கூறுகிறார். அப்படி ஒரு உயர்ந்த மரபில் வந்த நாம் இப்போது எந்திரமயமான வாழ்க்கைக்கு ஆளாகிவிட்டோம். அதனால் பிறரை பற்றிய கவலையோ கருணையோ
அன்போ நம் மனதில் இருப்பதில்லை என்பது மிகவும் வேதனைப்பட வேண்டிய உண்மையாக இருக்கிறது. இப்போது கதைக்கு வருவோம். கதையிலே அவர்கள் 20,000 கொடுத்து ஒரு ஓவியத்தை வாங்குகிறார்கள். அந்த ஓவியத்தால் யாருடைய பசியும் தீர்க்க முடியவில்லை. அது வெறும் ஆடம்பர பொருளாக நின்று விடுகிறது. ஆனால் அந்த ஓவியத்தை பார்த்து சிலாகித்து பேச அந்த செல்வத்தின் மனைவிக்கு மனம் இருக்கிறது. ஆனால் அந்த ஓவியத்தை வாங்கிய பணத்திற்கு செலவிட்டால் ஒரு சிலருடைய பசியை போக்க முடியும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் எழவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த கதையை நான் எப்படி முடித்தேன் என்றால், அவர்களுக்கு அந்த செல்வத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, அந்த செல்வத்தால் ஒருவருடைய பசியை போக்க முடியவில்லை. ஆனால் பசியை போக்கக்கூடிய ஓவியத்தை மிகவும் அதிகமான விலை கொடுத்து வாங்க முடிந்தது. அவர்களுக்கு அந்த நிழல் மீது இருந்த அக்கறை நிஜத்தின் மீது இல்லை. அந்த செல்வத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது. ஆதலின் நண்பர்களே, முயன்ற வரை நம் கூட்டை விட்டு வெளியே வந்து நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வோம். அன்பையும் கருணையும் போதித்த நம் மண்ணில் அன்பு மிகவும் நலிந்துவிட்டது. அன்பு மிகவும் குறைந்துவிட்டது. அந்த அன்பை மீண்டும் விதைப்போம். அன்பே சிவம், சிவமயம். எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ.